வணக்கம் நேயர்களே, இன்று 26ஆம் திகதி ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக பொறுப்பு கூறலில் விலகி நிற்க முடியாது, சர்வதேசம் எம்மை ஒதுக்கிவிடும், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. யுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் சர்வதேச தரப்பிடம் பொறுப்பு கூற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எமக்கு உள்ளது. பொறுப்பு கூறலில் பின்னின்றால் சர்வதேசம் எம்மை ஒதுக்கி வைத்து விடுவதுடன் குற்றவாளிகள் என்ற முத்திரையை பொறித்துவிடும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். எனது பதவிக்காலம் முடியும் முன்னர் இந்த நாட்டுக்கு எதிரான சர்வதேச அழுத்தங்களில் இருந்து முழுமையாக இந்த நாட்டை விடுவித்து நாட்டில் நல்லிணக்கத்தை முழுமையாக பலப்படுத்தியே செல்வேன் எனவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் ஏல்பட தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொத்மலை ஏல்பட தோட்ட தொழிலாளர்கள் நேற்று திங்கட்கிழமை காலை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு 1.5 நாளுக்குரிய சம்பளம் வழங்கப்படாமை மற்றும் வெளியாரை கொண்டு தேயிலை கொழுந்து பறிக்கப்படுகின்றமை என்பவற்றை கண்டித்து தொழிலாளர்கள் இப்பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது ஒற்றையாட்சிக்கு அப்பால் செல்வதற்கு தேசிய தலைமைகள் முன்வர வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. அரசியல் அமைப்பை மாற்றியமைப்பதற்கு நல்லாட்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு காண முடியுமா என்ற சந்தேகம் தற்போது தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல் அமைப்பு மாற்றத்தில் அரசியல் தீர்வுக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டியது இன்றியமையாததாகும். இவ்வாறான நிலையில் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு இணக்கப்பாடுகள் காணப்பட வேண்டியது அவசியமானது. ஆனால் அரசியல் தீர்வை எந்த வகையில் காண்பது என்பது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டிற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. அரசாங்கமானது ஒற்றையாட்சிக்குள்ளேயே தீர்வு காணப்படும் முறையினை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக அறிவித்தும் இருக்கின்றது. இதனால் தீர்வுக்கான அடிப்படை விடயத்திலேயே முரண்பாடு எழுந்திருக்கின்றது. இந்த முரண்பாட்டை அடுத்தே தீர்வு சாத்தியமா என்ற சந்தேகம் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் ஒற்றையாட்சிக்கு அப்பால் செல்வதற்கு தேசிய தலைமைகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலானது தனது பிரதான செய்தியாக சர்வதேச விசாரணையை தட்டிக்கழிக்க முடியாது, தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம், ஜனாதிபதி கூறுகின்றார் என்ற செய்தியையே வெளியிட்டுள்ளது. தினக்குரலின் இன்னும் ஒரு செய்தியாக மைத்ரி அரசு எங்களை ஏமாற்ற நினைத்தால் எங்கள் உயிர்களை மாய்க்கவும் தயங்க மாட்டோம், காணாமல் போனோர் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மஹிந்த ஆட்சி போன்று மைத்ரி ஆட்சியும் எங்களை ஏமாற்றவோ அல்லது ஏளனம் செய்யவோ கூடாது. புதிய அரசாங்கம் இனியும் எங்களை ஏமாற்றி எங்கள் பிரச்சனைகளை தீர்க்காது விட்டால் எங்களது உயிரையும் துச்சம் என மதித்து நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டங்களை அனைத்து இடங்களிலும் முன்னெடுத்து எங்கள் உயிர்களை மாய்த்து கொள்வோம் என்று கண்ணீர் கதறல்களுடன் காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது தெரிவித்ததாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது சரியான தளத்தில் பயணம் என்று வெளியாகியுள்ளது. வேலை வாய்ப்பின்மையாலும் வறுமையுடனும் போராடி கொண்டிருக்கும் வடபகுதி மக்களின் அதிக எண்ணிக்கையானவர்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அளித்திருக்கும் உறுதிமொழிகள் ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடியவையாக தென்படுகின்றன. உக்கிரமான யுத்தத்தையும் பேரழிவையும் எதிர்கொண்ட வன்னி பிராந்தியத்தில் புதுக்குடியிருப்பு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடை தொழிற்சாலை ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றியுள்ள ஜனாதிபதி வடபகுதியில் பல்வேறு புதிய முதலீட்டு திட்டங்களை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்திருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. நாட்டின் எதிர்காலம் இளைஞர் யுவதிகளிடமே தங்கியிருப்பதாகவும் அவர்களின் வலுவை கட்டியெழுப்புவதன் மூலமே அவர்களின் சக்தியை பயன்படுத்தியும் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தியும் தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதியின் இவ்வாறான உரையானது நாட்டின் தலைமைத்துவம் சரியான திசையில் பயணிக்கின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக தோன்றுவதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியின் பிரதான செய்தியாக ஸ்கொட்லாந்தில் சமஷ்டி ஆட்சி முறை குறித்து ஆராய சம்பந்தன் லண்டன் பயணம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது.
சுடரொளியின் இன்னுமொரு செய்தியாக, ஜனாதிபதி பிரதமரே எமது பிள்ளைகளை உடன் விடுதலை செய்யுங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகளின் பெற்றோர் யாழில் நேற்று கதறி அழுதவாறு போராட்டம் என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது இனவன்முறையை தூண்டும் சிங்களே என வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் சிங்களே ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டி தம்மை விளம்பரப்படுத்திக் கொண்டனர் சிங்களே அமைப்பினர். தற்பொழுது அவர்கள் படிப்படியாக தமது செயல்பாடுகளை விஸ்தரித்து வருகின்றனர் என்று தெரிகின்றது. பொதுபல சேனாவின் ஒரு துணை பிரிவு என்றும் நம்பப்படும் சிங்களே அமைப்பினர் நுகேகுடையில் முஸ்லிம்களின் வீடுகளில் சிங்களே ஸ்டிக்கர்களை ஒட்டினர். இதன் மூலம் பொதுபல சேனா போன்று தாமும் கடும் முஸ்லிம் எதிர்ப்பாளர்கள் என்பதை வெளிப்படுத்தினர். பின்னர் இலங்கையில் தேசிய கொடியில் தமிழ் மக்களை குறிக்கும் செம்மஞ்சள் நிற குறியீட்டையும் முஸ்லிம்களை குறிக்கும் பச்சை நிற குறியீட்டையும் அகற்றினர். அதன் மூலம் தாம் முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கும் எதிரானவர்கள் என்பதை வெளிப்படுத்தினர் என இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனில் இணைத்தலைவர் பதவியால் கூட்டத்தில் வாத பிரதிவாதம், வடக்கு முதலமைச்சருக்கு சிவமோகன் எம்பி பதிலடி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இணைத்தலைவர்களாக சட்டப்படி முதலமைச்சரும் அமைச்சரும் மட்டுமே இருக்க முடியும் என கூறிய வடக்கு முதலமைச்சருக்கு அது அபிவிருத்தி கூட்டம் அன்றி தீர்ப்பு கூறும் நீதிமன்றம் கிடையாது என நேரடியாக பதிலடி கொடுத்தார் நாடாளுமன்ற உறுப்பினரும் இணைத்தலைவர்களில் ஒருவருமான சிவமோகன் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வலம்புரியில் வெளியாகியுள்ள செய்திகளில் ஆணைக்குழு முன் கொத்தலாவல ஆயர் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரபல வர்த்தகர் லலித் கொத்தலாவல பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று ஆஜராகியுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிளவினை தவிர்ப்பதற்கு குழு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவினை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து பரிந்துரை செய்வதற்கும் கட்சியினுள் நிலவும் அரசியல் நிலைமைகளை ஆய்வு செய்வதற்கும் அமைச்சர் திசநாயக்க தலைமையிலான குழு ஒன்றினை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நியமித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்யுமாறு கோமாகம நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகொட தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வேளை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சந்தியா எக்னலிகொடவை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே ஞானசார தேரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள உலக செய்திகள் பக்கத்தில் கிழக்காசியாவில் இடம்பெற்ற பனிப்பொழிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிழக்காசியாவில் பாரிய பனிப்பொழிவு, தாய்வானில் மட்டும் 85 பேர் உயிரிழப்பு, விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய செய்திகள் பக்கத்தில் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயல்படும், மோடி பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது அண்மையில் இலங்கை வந்த கவிஞர் வைரமுத்துவின் வானம் வீழ்வதில்லை மலை சாய்வதில்லை ஈழகாவியம் எழுதாது என் விரல்களும் ஓய்வதில்லை என்ற பாடல் வரிகளுக்கு காணாமல் போன தனது உறவினை தேடி அலையும் பெண்மணி ஒருவர் கவிஞரே எங்கள் நிலையையும் எழுதுக என்று தெரிவிப்பது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரலின் கேலி சித்திரமானது மஹிந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஊழலானது முயல் வேகத்தில் செல்வது போன்றும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக ஆமை வேகத்தில் நடைபெறுவது போன்றும் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொளியின் கேலி சித்திரமானது மாடுகளை கொலை செய்ய வேண்டாம் என்று இலங்கையிலும் ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்று இந்தியாவிலும் பல்வேறு சர்ச்சைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் போகிற போக்கில் நம்மையும் அரசியல்வாதியாக்கிடுவாங்க போலிருக்கு, பார்லிமெண்டை விட நமக்கு மாட்டுப்பட்டியே பெட்டர் என்று 2 மாடுகள் தமக்குள் பேசிக்கொள்வது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.